இப்போ நம்ம செய்ய போகிறது பொடி பாவக்காய் பொரியல். இதுக்கு வந்து பாவக்காய், சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, கடுகு, எண்ணெய், கருவேப்பிலை இதை வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து நிறைய மருத்துவ குணம் உள்ள பாவக்காய். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தாக்கா வயிற்றில் இருக்க இந்த கீரி பூச்சியெல்லாம் இருக்காது. அது மாதிரி பிள்ளைங்களுக்கு வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் இது மாதிரி நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதில் மருத்துவ குணம் நிறைய இருக்கிறதுனால சாப்பிட்டீங்கன்னாக்கா சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அது மாதிரி அது சுகர் பிபி எதுவுமே இருக்காது. இது மாதிரியெல்லாம் சாப்பிட்டீங்கன்னாக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யலாம் பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம செய்ய போகிறது பொடி பாவக்காய். நிறைய மருத்துவ குணம் உள்ளது. இதில் பார்த்திங்கனாக்கா 1/4 கிலோ பாவக்காய் இருக்குது, 3 காஞ்ச மிளகா இருக்குது, சின்ன வெங்காயம் இருக்குது, கடுகு இருக்குது, எண்ணெய் இருக்குது, கருவேப்பிலை இருக்குது. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை வெட்டிக்க போகிறோம். வெங்காயத்தை வெட்டி தண்ணியில் போட்டு கழுவிட்டு நம்ம இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு போடுவோம். வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு தண்ணியில் அலசிட்டு நல்லா நான் பாவக்காயெல்லாம் அலசி வச்சுருக்கேன். பாவக்காயை நறுக்கிறதுக்கு முதல்ல நல்லா அலசிட்டு நறுக்குனா நல்லது. அது மாதிரி அதில் இருக்க விதை பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதோடு சேர்த்து தான் போடணும். இப்போ நம்ம வெங்காயத்தை வெட்டி தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துட்டு அப்புறமா கட் பண்ணிக்கலாம். பாவக்காயை அது மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வெங்காயத்தை உரிச்சாச்சு. தண்ணியில் போட்டு நல்லா இதை அலசிட்டு எடுத்து வைக்க போகிறோம். தண்ணி இல்லாமல் இதை எடுத்து வச்சுக்கோம். அது மாதிரி போடும்போது தண்ணி இல்லாமல் போட்டால் எண்ணெய் தெரிக்காது. அது மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை நம்ம நறுக்கிடுவோம். பாருங்க, ரொம்ப பொடிசாக நறுக்க வேணாம். ஆனால் வெங்காயம் வதங்கினாக்களே உங்களுக்கு 1-2 வெட்டி போட்டால் போதும். இப்போ நம்ம வெங்காயத்தை வெட்டி எடுத்து வச்சிட்டோம். இப்போ இதை நம்ம இப்படி வச்சுட்டு இந்த பாவக்காயை நறுக்கிக்கலாம். பாவக்காயை பாருங்கள், இந்த காம்பு இந்த 2 சைடும் வெட்டிட்டு இப்படி 2 வெட்டி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் விதையெல்லாம் இல்லை, பிஞ்சு வெண்டைக்காய் பாருங்கள், ரொம்ப நல்லது உடம்புக்கு. குழந்தைங்களுக்கு இது அவசியம் கொடுக்கணும். பெரியவங்களும் சாப்பிட்லாம். வாரத்தில் ஒரு டைமாவது நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இது சீசன் அப்போ தான் கிடைக்கும், எப்பயுமே கிடைக்காது. கிடைக்கும்போது இதை வாங்கி நீங்கள் செஞ்சுக்கலாம். பொடி பாவக்காய் பாருங்கள், பாவக்காய் பார்த்தாலே அழகாக இருக்குது, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது ஒரு நாள் வச்சாலே முத்தி போயிடும். உடனே வாங்கின உடனே செஞ்சுருங்க. பாருங்கள், எல்லாம் பச்சை பச்சையாகவே இருக்குது. நல்லா இருக்கும் பாருங்கள். பாவக்காயை பார்க்கும்போதே நல்லாயிருக்கு. ஃப்ரெஷ் பாவக்காய் இது. இங்கே கொண்டு வந்து விற்பாங்க, அவங்கள்ட்ட வாங்கணும்.
பிஞ்சாக இருக்குது பாருங்கள். பாவக்காய் நல்லாயிருக்கு, உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பொடி பாவக்காய் பாருங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை நான் செய்கிற மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப உடம்புக்கு நல்லது இது. சுகர் பேஷண்ட்டெல்லாம் இதை சாப்பிட்டீங்கன்னாக்கா சுகரே காணாமல் போயிடும். அது மாதிரி இதை அடிக்கடி சாப்பிடுங்க. பாவக்காய் பாருங்கள், நம்ம பொடிசாக கட் பண்ணியாச்சு. இந்த பாவக்காய் பார்த்திங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு கொடுங்க. இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது இது உடம்புக்கு. அதுக்காகவே நீங்கள் பாவக்காய் எடுத்துக்கணும். பாருங்க, இந்த தலையும் வாலையும் கிள்ளிட்டு நம்ம இப்படி கட் பண்ணால் போதும். இப்போ நம்ம இதை கட் பண்ணியாச்சு. அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் சட்டியை வச்சுக்கலாம். ரொம்ப பொடிசாக நறுக்க வேணாம், ஏன்னா இதே சின்ன பாவக்காய். அப்போ நறுக்கியாச்சு. நம்ம அடுப்பை பற்ற வச்சு சட்டியை வச்சு தாளிச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு சட்டி சூடு ஏறட்டும். சட்டி காஞ்சிடுச்சுனாக்கா இதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ சட்டி காஞ்சிடுச்சு பாருங்க, நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டாச்சு. வெங்காயத்தை போடுவோம். இப்போ வெங்காயத்தை வதக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்க பார்த்து நம்ம பாவக்காயை போட்டுக்கலாம். வெங்காயம் பாருங்கள் செவந்து வருது. வெங்காயம் செவக்க பார்த்து நம்ம பாவக்காயை போட்டுடலாம். பாவக்காய் பாருங்கள் பாவக்காயை போட்டுட்டு இப்போ இதை கிண்டி விட்டுட்டு அப்புறமா உப்பு போடலாம்.
இதில் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டிருக்கோம். அடுப்பை சிம்மில் வச்சு தான் அதை வேக வைக்கணும். உப்பு போட்டுட்டு கிண்டி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. இப்படி கிண்டி விடணும். கீழே மேலே கிண்டி விட்டால் தான் வேகும். கொஞ்சம் பொறுமையாக அடுப்பை சிம்மில் வச்சு தான் வேக விடணும். நம்ம கொஞ்ச நேரம் இதை லேசாக மூடி போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் வேகட்டும். இப்போ இது எப்படி வெந்திருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு வேணுங்கிறவங்க தேங்காய் துருவல் இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் இது லேசாக கசப்பு இருந்து சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது. அதுக்காக தான் பாவக்காயை நம்ம அப்படியே செஞ்சு சாப்பிட்றோம். அதுங்க சுண்டி வருது. இது உங்களுக்கு வேகணுன்னா கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிட்டிங்கனாலே லேசாக வெந்துடும். அது அப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு மெயினாக நம்ம போட்டிருக்கிறது பாவக்காயும் சின்ன வெங்காயம் தான். கருவேப்பிலை போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க 2 மல்லித்தழை இதில் இருந்தாக்கா தூவிக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இது பாருங்க, நல்லா வெந்துருச்சு. பாவக்காய் பாருங்க இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை இதுலேருந்து எடுத்துக்கலாம். இந்த தட்டில் நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ பாருங்க, சூப்பரான பொடி பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் செஞ்சு இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த பாவக்காயை நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.